சுந்தரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் பார்க்க போகிறோம். சிம்பிள் மெத்தட் தான் இதுவும். பிகினர்ஸ்க்காக தான் இதெல்லாம் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலை எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சிருச்சு. இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போடுறேன். சோம்பு பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச பிறகு நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். எப்போதுமே எந்த ஃபுட்டுனாலும் வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ஒரு தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். இதையும் இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். ஒரு ஸ்பூன் கல் உப்பு, போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் இந்த வெங்காயத்தை தக்காளி நல்லா வதங்கும். மஞ்சளும் உப்பும் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். ஒரு ஸ்பூன்னு காஷ்மீரி சில்லி போடுறேன். அப்புறம் நம்ம மிளகாய் தனியாக கலந்தது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு நான் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்பு பட்டாணி எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு இது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் என்னென்னாக்கா இந்த டைமில் நமக்கு லாக்டவுன் டைமில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பச்சை பட்டாணியை நான் இயர்லி ஒன்ஸ்க்காக நான் சீப்பாக கிடைக்கும் போது 20 ரூபா 30 ரூபா இருக்கும் போது கிலோ கணக்கில் அதை வாங்கி நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அது எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்றது இன்னொரு வீடியோ நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுவேன். அதுலேருந்து உதுத்து நான் ஃப்ரெஷ் பட்டாணி தான் இது, காஞ்ச பட்டாணி கிடையாது. அது 1 கப் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிட்டு, இது ஆல்ரெடி ஆஃப் பாயில்டு, இது ஆஃப் குக்டு இது பட்டாணி. அதனால கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதை வேக விடலாம். மூடி போட்டு லைட்டாக வேக விட்டுக்கலாம் நம்ம இடத்த. இப்போ நம்மளோட பட்டாணி நல்லா வெந்துருச்சு. ஏன்னா ஆல்ரெடி இது ஆஃப் குக்குடுன்றனால இப்போ நம்ம கொஞ்சம் வேக வச்சா போதும். குக் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கிறேன். இப்போ 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட சேர்த்து கலந்து வைக்கிறேன். ஒரு 7-8 பல் பூண்டு தோலோட தட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக மொறுமொறுன்றது. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடுவேன். இப்போ நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.